ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த மாதிரி எக்ஸலில் ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு கேலண்டரை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கேலண்டர் ஏதாவது ஒரு இடத்துல தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் கேலண்டரை க்ரியேட் பண்ணிட முடியும் எக்ஸலில். தொடர்ச்சியாக எக்ஸல் குறித்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதற்கான ப்ராக்டிஸ் கைட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸலில் லேர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்ப ப்ராக்டிக்கல் வேயில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். மந்த்து அப்படிங்கிறதுல ஜனவரி பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இயர் உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணி அது வரைக்கும் முடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போது நியூ சீட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எத்தனை டேஸ் வீக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டேஸ் இருக்குது. அப்போது 7 காலம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் பண்ணிடுங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு மந்த் அண்ட் இயரை ஷோ பண்ணுறதுக்கு. அதுக்கு கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டு, அதாவது அந்த டேயை நீங்கள் போடணும். மண்டே, டியூஸ்டே அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட்டு இப்படி ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வரைக்கும் இப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த மந்த், ஏதாவது ஒரு மந்த்து, ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. டேட்டா அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு இங்கே டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டேட்டா பேஸ்க்கு போயிட்டு இந்த மந்த்து எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ட்ராப் டவுனில் மந்த் வரும். ஏதாவது ஒரு மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இயர் வேணும். ஸோ அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு டேட்டா வேலிடேஷன், அதே மாதிரி லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்போ டேட்டா பேஸில் போயிட்டு அந்த இயர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே உங்களுக்கு இயரும் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே மந்த் அண்ட் இயர் ஷோ பண்ணுற மாதிரி பார்க்க போகிறீங்க. ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இந்த மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அண்டு கொடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ அண்டு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் டபுள் கோட்ஸ் கொடுங்க. மறுபடியும் அண்டு சிம்பிள் போட்டுட்டு இந்த இயரை கொடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு இந்த டாப்பில் மந்த் அண்ட் இயர் ஷோ ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இங்கே டேட்ஸ் ஷோ ஆகணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா போட போகிறீங்க. ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது, அதை போட்டுக்கோங்க. இப்போ ரோஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணும்? 6 ரோஸ் வேணும். அதே மாதிரி காலம் எத்தனை இருக்குது அப்படின்னா 7 டேஸ் இருக்குது. ஸோ 7 காலம்ஸ் வேணும். இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்முலா போட வேண்டியிருக்கும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா டேட் வேல்யூ அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை போடுங்க. இதில் டேட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இது அண்டு போட்டுட்டு இது அப்படிங்கிறத கொடுங்க. இப்போது மறுபடியும் மைனஸ் கொடுத்துட்டு வீக் டே அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு அதுலேயும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அண்ட் இது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது கமா கொடுத்துட்டு இதில் இப்போ எதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் 2 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போது நம்ம ஒரு டேட்டை இன்னொரு டேட்டாவில் மைனஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு +1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டேட் வேல்யூ வந்திருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இதை ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம்க்கு போயிருங்க. இதில் ஷார்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டேட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கேலண்டர் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதில் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு
கேலண்டரில் கரெக்டான டேஸ் வந்து இப்போ வெனஸ்டே தான் 1 அப்படிங்கிறது கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜான் 2025க்கு 1ஆம் தேதி வந்து வெனஸ்டே வந்திருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் கிளிக் பண்ணிடுங்க. ஃபார்மட் செல்ஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இதில் கஸ்டம் அப்படிங்கிறத வச்சுருங்க. இதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு டிடின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டோட வேல்யூஸ் மட்டும் இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இது வந்து கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசு வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோட டேட்ஸு, அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தோட டேட்ஸு. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ரே அவுட் வந்து பண்ணணும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே என்ன பண்ணுங்கள், ஒரு க்ரே கலர் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த டிசைன் எல்லாமே நீங்கள் கொடுக்குறது தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிருங்க. நியூ ரூல் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் யூஸ் த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு மந்த் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செல்லோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, B6 அப்படிங்கிறத கொடுங்க. B6 அப்படிங்கிறத கொடுத்துட்டு கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் அந்த சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க. விச் மீன்ஸ் என்னென்னா நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி. இப்போது மறுபடியும் மந்த் அப்படிங்கிறத போட்டுட்டு நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா D2, அந்த D2வை போட்டுக்கோங்க. அண்டு கொடுத்துட்டு அதே மாதிரி E2 ஓகேங்களா, E2 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மறக்காமல் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு F4 அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரேஞ்சை. ஸோ இப்போ ஃபார்மேட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒயிட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆயிரும். நீங்கள் அதுக்காக க்ரே அவுட் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைல்டாக வந்து அது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைல்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மந்தோட டேட்டா மட்டும் உங்களுக்கு கிளியராக வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் அடிஷ்னல் ஃபார்மேட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதையும் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லோ கலரில் வேணும் அப்படின்னா எல்லோ கலரில் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இதையும் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் போல்டு வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம இப்போ இதை பிப்ரவரின்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இயர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த கேலண்டர் அப்டேட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக எக்ஸலில் நீங்கள் கேலண்டரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையுமே பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிறத. ஸோ நீங்கள் எக்ஸல் ரொம்ப சுலபமாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும்.